வியூவர்ஸ், வெல்கம் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில காத்தல எழுந்து காஃபி குடிச்சா நல்லது இல்லைங்கிறாங்க, டீ குடிச்சா நல்லது இல்லைங்கிறாங்க. அந்த வகையில ஒரு சூப்பரான காஃபி உங்களுக்கு வேணுமா? கேழ்வரகு, அதாவது ராகி காஃபி எப்படி பண்ணது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேழ்வரகை நல்லா எடுத்துக்கணும். அதாவது கேழ்வரகு மாவு இல்லை, கேழ்வரகையே நல்லா எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி 12 hours அதை வாட்டரில் போட்டு சோக் பண்ணி ஊற வைங்க. ஊற வச்ச தண்ணியை மறுநாள் காத்தால எடுத்து அதோட கருப்பட்டி சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நீங்க சுட பண்ணி குடிச்சிங்கன்னா அதுதான் கேழ்வரகு காஃபி. சரி, ஓகே, இதுக்கெல்லாம் எந்தெந்த அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு 1/4 கிலோ கேழ்வரகு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் கருப்பட்டி எடுத்துக்காங்க. அண்ட் ஏலக்காய் தேவையான அளவு. ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கேழ்வரகு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப மலிவா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு ஒரு சூப்பரான பெஸ்டான ஒரு விஷயங்க. இப்போ இன்னைக்கு இங்க சமைக்க போற அந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாம். வெல்கம். வணக்கம் வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகே, நல்லா இருக்கீங்க? சூப்பரா இருக்கம்மா. தேங்க்யூ. எத்தனையோ எபிசோட் பண்றேன், யாரா ஒருத்தர் நான் நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான் கேக்குறீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் அருள்மொழி. அருள்மொழி, ஓகே. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. இங்க சென்னையில தான் இருக்கீங்களா? சென்னையில தான் இருக்கேன். சூப்பர்மா. என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? மஷ்ரூம் சூப் சமைக்க போறேன். மஷ்ரூம் சூப், ஐயோ ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே மஷ்ரூம். ஓகே, தேவையான விஷயங்கள் என்னென்ன? தேவையானது மஷ்ரூம், ஓகே, சோள மாவு, மைதா மாவு, கார்ன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகுத்தூள். ஓகே. அண்ட் தேவையான கொத்தமல்லி. கொத்தமல்லி, எண்ணெய் கொஞ்சம். சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இந்த சூப்பை பொறுத்த வரைக்கும்? ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை கட் பண்ணியாச்சு. ஓகே. எண்ணெய் ஊத்தி மைதா மாவு லைட்டா வறுத்துட்டு. ஓகே, மைதா மாவை லைட்டா வறுத்துட்டு தண்ணி போறோம். தண்ணி போட்டு கொதிக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா அது ரொம்ப தண்ணி ஆயிடாம சூப் லெவல்ல இருக்கிறதுக்காக இந்த மைதா மாவை நம்ம யூஸ் பண்ண போறோம் இல்லையா? அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். ஓகே, ஒண்ணுனா சொல்லுங்க, ரொம்ப பதட்டமா இருக்குல்ல. அதனால முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஸ் ஆன் பண்ணிடுவோம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் தானே? ஓகே, கடாய் வச்சிருவோம். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணுவோம். ஓகே, மைதா மாவு எடுத்துக்கங்க. அண்ட் கார்ன்ஃப்ளவர் லாஸ்ட்ல இல்லையா? கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சுக்கணும். ஓகே. வேணுங்கிற அளவுக்கு மிளகுத்தூள், ஓகே, சோள மாவு ரெண்டுத்தையும் தனித்தனியா கரைச்சி வச்சுக்கணும். ஓகே. அண்ட் கார்ன்ஃப்ளவர். அண்ட் இப்போ நம்ம கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ இதுல என்ன பண்ணணும்? எண்ணெய் கொஞ்சம் போடணும். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஸோ எண்ணெயை நான் போடுறேன். எவ்வளோ? ஒரு கரண்டி போட்டுக்கலாமா? இல்லை கொஞ்சமா போதும். ஓகே, பரவாயில்ல. இவங்க எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக தான் செலவழிக்கிறாங்க. சிம்ல இருக்கு. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? மைதா மாவு போடணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மைதா மாவு போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க சென்னையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் எம்டிசில இருக்காரு. ஓகே. சோ இதான் உங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் குடும்பமா? ஆமாங்க மேடம். ஓகே. எங்க ஸ்டே பண்றீங்க? சென்னையில? வேளச்சேரி. ஓகே. சோ நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானா? ஓகே. பசங்களை பத்தி சொல்லுங்க. படிக்கிறாங்களா? பசங்க படிக்கிறாங்க. பொண்ணு 4th படிக்கிறா, பையன் 2nd ஸ்டாண்டர்ட். ஓகே. பொண்ணு பெரியவங்க. ஓகே. என்ன காஞ்சிச்சு? பண்ணலாமா? இந்த மைதா மாவை அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன போடுறோம் இல்லையா? ஓகே. சிம்ல வச்சு. ஓகே. அண்ட் உங்களுக்கு நீங்க சமைக்கிற விதத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி நான்வெஜ் அதிகமா சமைப்பீங்களா இல்ல வெஜிடேரியன் அதிகமா சமைப்பீங்களா? வெஜிடேரியன் தான். ஓ, நீங்க வெஜிடேரியனா? இல்லைங்க மேடம், நான்வெஜ் சாப்பிடுவோம். ஆனா நீங்க வெஜிடேரியன் தான் சமைப்பீங்க. ஓகே. சோ மிருகத்தை நாங்க கொல்லக்கூடாதுன்னு முடிவோட இருக்கீங்களா? ஆனா நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம்னா எப்படி? ஒரு 1/2 கப் அல்ல 1/4 கப்? ஒரு 2 கப் சேர்த்து. ஓகே. ஓ, 2 கப் சேர்க்கிறோமா? ஓகே. சோ அப்ப இப்பதான் சூப்புக்கான தண்ணியை நம்ம சேர்க்கிறோம். ஆமாங்க. ஓகே. அந்த மைதா கரைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும்ல. இப்ப மைதா நல்லது இல்ல அப்படிங்கிறாங்க. சோ மைதா வேணாம்னா வேற ஏதாவது அதுக்கு மாத்து ஏதாவது சேர்த்துக்கலாமா? இல்ல மைதா தான் இங்க சேர்க்கணுமா? இதுல மைதா தான் சேர்க்கணும். சோ கொஞ்சோண்டு மைதா தான், அதனால தப்பு இல்ல. மைதாவை நல்லா கரைக்கிறோம். ஓகே.
பசங்களுக்கு எப்படி வந்து நான்வெஜ் கொடுக்கலாமா இல்ல வந்து ஃபிஷ் மட்டும் தான் ஃபிஷ் மட்டும் தான்? ஓகே, சீ ஃபுட் வந்து பிரச்சனையே கிடையாதுங்கிறதுனால. ஏன்னா வந்து சிக்கன்ல வந்து சிக்கன் பாத்தீங்கன்னா அந்த ஜுரம் வருது இந்த ஜுரம் வருது அப்படிங்கிறாங்க. மட்டன்ல ஹை கொலஸ்ட்ரால் இல்ல ஃபேட் அதிகமா இருக்கு. ஸோ சீ ஃபுட் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இது நல்லா கரைஞ்ச உடனே இந்த மைதா நல்லா கரைஞ்ச உடனே இஞ்சி பூண்டு கொஞ்சமா போட்டு அதையும் கலக்கணுமா? இது எல்லாமே சிம்ல வச்சு செய்யணும், ஏன்னா அப்பதான் அது ஃபுல்லா குக் ஆகும் இல்லையா? இன்னைக்கே வந்து சூப் சமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்க? எல்லாம் கடையில போய் நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க, சரி வீட்டுல செஞ்சா. உண்மையாவே கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து யார் எங்க எடுத்துட்டீங்களாலும் வந்து டயட்டிங் பண்றேன்னு ஆரம்பிச்சா சூப்பை தான் குடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சூப் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. ஸோ இது எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல பல பேருக்கு செய்ய தெரியாது, அதனால கடைக்கு தான் போவாங்க. நீங்க எப்படி இந்த ஒரு என்ன சொல்றது நம்ம மஷ்ரூம் சூப் மட்டும் தான் செய்வீங்களா இல்ல வேற ஏதாவது சூப் உங்களுக்கு பண்ண தெரியுமா? வெஜிடபிள் போட்டு வெஜிடபிள் போட்டு அது எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. வெஜிடபிள் கேரட்டு பீன்ஸு அது மாதிரி எது வேணுமோ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு பாயில் பண்ணி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் அது மாதிரி போட்டு ஓகே குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது. ஓகே, அதாவது எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் பாயில் பண்ணி அந்த வாட்டர் எடுத்துக்கணும் இல்லையா? வாட்டர் எடுத்துட்டு சூப்புக்கு நமக்கு தெரியவே தெரியும் மிளகு அண்ட் உப்பு தான் முக்கியமான விஷயம். அண்ட் இதுல தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போறீங்களா? வேற என்னெல்லாம் நீங்க வந்து கத்துட்டு இருக்கீங்க சூப் தவிர? ஏன்னா மத்த விஷயங்களும் வந்து சாட் ஐட்டம்ஸும் பாத்தீங்கன்னா கடையில போய் தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அண்ட் பீட்சா கண்டிப்பா வந்து பீட்சா பேசியே ஆகணும். அதை வந்து அதில் போயிட்டு வாங்கி தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. பல பேருக்கு அது செய்ய தெரியாது. அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் ட்ரை பண்ணல. இப்போதைக்கு சூப்போட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே. அண்ட் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் பசங்க எதை வந்து விரும்பி கேட்பாங்க? இதை சமையல் டெய்லி எனக்கு இது வேணும் அப்படி? சில பசங்க வந்து டெய்லி அதையே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ் தான் இல்ல? ஓகே. ஃப்ரைட் ரைஸ்ல வந்து அஜினோமோட்டோ போடாம பண்ண முடியுமா? அது கெடுதல் அப்படிங்கிறாங்களே. அது போடாமலையும் பண்ணலாம், அதே டேஸ்ட் வரும். ஓகே சூப்பர். இப்போ வந்து இது ஃபுல்லா குக் ஆயிடுச்சா இல்ல ஆக வேண்டியது இருக்கா? இல்ல மஷ்ரூம் போடணும். ஓகே, நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். ஓகே, இது மஷ்ரூம் சூப் அப்படிங்கறதுனால நம்ம மஷ்ரூம் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் இல்லையா? கொஞ்சமா தான் அதுக்கேத்த மாதிரி. ஓகே. அண்ட் இது லாஸ்டா வடி கட்டிடுவீங்களா, ஃபில்டர் பண்ணுவீங்களா? இல்ல அப்படியே இருக்குமா? ஓகே. மஷ்ரூம் போட்டாச்சு. இது கொதிக்கணும். இது கொதிக்கணும். ஓகே, இது எவ்வளவு நேரம் கொதிக்கும்? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஓகே, அதுக்குள்ள மஷ்ரூம் வந்து சீக்கிரமா குக் ஆயிடும் இல்லையா? சோ இது குக் ஆறதுக்குள்ள நீங்க வந்து உங்க ஸ்டைல்ல ஒரு பிரேக் சொல்லுங்க பாருங்க. பிரேக். சே, எனக்கு எவ்வளவு ஸ்வீட்டா பிரேக்க கூட எவ்வளவு ஆசையா சொல்றாங்க. இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நம்ம சூப் வந்து கிட்டத்தட்ட கொதிச்சு இருக்கு போல இருக்கே அப்படியா? ஓகே. அப்போ வந்து ஃபுல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது இல்லையா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கொஞ்சம் மைதா மாவை எண்ணெயில கரைச்சி அதை வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறம் வந்து அதுல தண்ணி ஊத்தி அந்த தண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் போட்டிருக்கோம். ஓகே, மஷ்ரூம் போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். ஓகே. அண்ட் நீங்க வந்து ஒரு சூப் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, வெஜிடபிள் சூப் எப்படி பண்றதுன்னு சொன்னீங்க. வேற ஏதாவது ரெசிபி எங்க வியூவர்ஸ்க்காக? ரெசிபி ஃப்ரைட் ரைஸ் உங்களோட பெஸ்ட். ஓகே, ஃப்ரைட் ரைஸ் அத பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊத்தி பச்சை மிளகாய் ஏதாவது நமக்கு என்ன காய் தேவையோ அதை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு முட்டை போட்டு நல்லா இது பண்ணிட்டு உப்பு போட்டு சாதம் போட்டு கிளறிட்டு
ஓ அவ்வளவுதான். தேவையான காய்கறிகளை போட்டு எண்ணெய் போட்டு அதை வதக்கி அதுல முட்டையும் போட்டு ஒரு வதக்கி அதுக்கப்புறம் ரைஸை போட்டு நெய்யை போட்டா அவ்வளவுதான். ஓகே. சரி, இவ்வளோ ஈஸியா ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை சொல்லி யாரையும் நான் கேட்டதே இல்லப்பா. இது எப்படி உங்களோட ஃப்ரைட் ரைஸா இது? ஓகே. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைட் ரைஸ்ல வந்து ஒரு பக்கா டைட்டான ஒரு ஃபுட் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸை தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ்ல ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அதே சேம் குவான்டிட்டியில வந்து காய்கறி அதிகமாக இருக்கும். ஸோ வந்து உங்க உடம்புக்கு தேவையான எல்லா காய்கறியும் வந்து ஃப்ரைட் ரைஸ்ல போயிடும். ஸோ வந்து அது ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். நீங்க சாப்பிட்றதுல வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல மிளகு ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கேன். மிளகு ஓகே. மிளகு கரைச்சதுக்கு அப்புறம் வந்து மிளகு அது திருப்பி குக் ஆகணும் இல்லையா? கொஞ்சம் மிளகும் அந்த இதுவும் அந்த மிளகோட அந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு அது குக் ஆகணும். ஓகே. பா கொஞ்சம் மிளகு போட்டோடனே கலர் டப்புன்னு மாறிடுச்சு இல்ல? பா மிளகுக்கு எவ்வளோ ஒரு பவர். ஆனால் உங்க ஹாபிஸ்லாம் என்னன்னா வீட்டில் வந்து பசங்க 2 குட்டீஸ் என்ன பண்றாங்க? வா எப்படி சேட்டை பண்றாங்க? உங்களுக்கு டைம் எப்படி போகுது? அதை பத்தி சொல்லுங்க. சேட்டை அதிகமாக தான் பண்ணுவாங்க இல்ல 2 பேருமே. ஏன்னா தெரிஞ்சு 2 வயசு தான் சின்னவங்க இல்ல? 2 பேருமே ஈக்குவல் மோரார்லஸ். எப்படி எப்படி என்னென்னலாம் வாழ்த்தனம் பண்ணுவாங்க? 2 பேரும் சண்டை தான் அதிகமா போட்டுப்பாங்க. ஓகே. எதுக்கு சண்டை வரும் உங்களுக்குள்ள அதிகமா? எல்லாத்துக்குமே சண்டை. எல்லாத்துக்குமே எதுன்னு சொல்றது? எல்லாத்துக்குமே தான் சண்டை போடுதுங்க அப்படிங்கிறீங்க. ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கா போயிடுவாங்களா? ஓகே. அந்த படிப்புல நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்க? ஈவினிங்ல சொல்லி தருவேன். ஓகே. ஈவினிங்ல வந்து நீங்க தான் டியூஷன்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க தான் சொல்லி தரீங்க. ஓகே. நீங்க ஏதாவது ஒர்க் பாயிண்ட் இருந்தீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி? இல்ல. ஹவுஸ் ஒய்ஃபா? கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்ல தான் இருந்தீங்க. ஓகே. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? இல்ல அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. எத்தனை வருடங்கள் ஆகுது கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 10 வருஷம். 10 வருஷம் ஆகுது. ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடியே சமைக்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்களா நீங்க? ஓரளவுக்கு தான் கத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு தான் கத்துட்டீங்க. சரி, இதை கேட்டே ஆகணும் வந்து. ஏன்னா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களை மட்டும் கேட்கறாங்க நல்லா சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து பல ஆம்பளைங்க நான் சொல்லி கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னா வந்து இந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு, இதுக்காகவே கல்யாணம் பண்ணுவியோ, சாப்பிட்றதுக்காகவே கல்யாணம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நிஜமா கேட்கணும். எப்படி உங்க ஹஸ்பண்ட் நல்லா சமைப்பாரா? அதை பத்தி தான் கேட்கணும். சமையல தெரியாதுங்க. அப்ப அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹோட்டல்ல சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்ல? ஓகே. இதுல வந்து என்ன பண்றோம்னா கரைச்சி வச்ச சோள மாவு. ஓகே. சோள மாவு ஊத்தியாச்சு. ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ண போறோம். நீங்க பிறந்தது வந்ததுதான் சென்னை தானா? பிறந்தது வளர்ந்ததுலாம் திருவண்ணாமலை. ஓகே. திருவண்ணாமலையில நீங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க. அந்த அப்பா அம்மா இப்ப அங்கதான் இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பசங்களும் சின்ன பசங்கல்ல, இப்ப எப்படி ஹாலிடேஸ்லாம் வந்தா நீங்க ஊருக்கு போறலாம் முடியுதா? அங்க போயிட்டு பசங்களை திருப்பி அங்க படிக்க வைப்பீங்களா? இல்ல. ரெண்டு மாசம் வந்து சான்ஸ்ல இருந்துட்டு ஊர்ல போய் இருந்துட்டு வந்துருவீங்க. அப்ப படிக்கிறதுலாம் இல்ல, ஜாலியா இருங்கடான்னு விட்டுறது. ஓகே. ஏன்னா வந்து பல பேரண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சண்டே ஒரு நாள் லீவுனால வந்து அந்த குழந்தைய 6 மணிக்கே எழுப்பி அந்த குழந்தை எதுக்கு எந்த கிளாஸுக்கு போறோன்னே தெரியாம போகும். நேரா போய் பேட் எடுத்துட்டு போய் நிக்கும். ஆனா அது வயலின் கிளாஸா இருக்கும். பாவம் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க டார்ச்சர் பண்றது இல்ல? இல்ல. ஓகே. ரொம்ப நல்லாமா. இப்போ வந்து உப்பு போட போறோம். நமக்கு கொஞ்சம் இன்னும் காரமா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம் இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சா? நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி, அதாவது சூப்பை வந்து குடிக்கிறதுக்கு ரெடி இல்லையா? இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃப்ரைட் ரைஸ் தவிர வேற ஏதாவது டிப்ஸ் எங்களுக்காக? வெண்டைக்காய் சீக்கிரமா முத்தி போகாம இருக்கணும்னா அந்த முனையில மட்டும் அந்த கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சா. நான் வெண்டைக்காய் தான் வாங்கும் போதே முத்தி போயிருக்கேம்மா. என்ன பண்றது? அதுல வாங்கிட்டு அதாவது வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முனையை மட்டும் கிள்ளிட்டு வச்சிடணும். அப்போ வந்து அது முத்துறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது பியூட்டி டிப்ஸ் அது மாதிரி ஏதாவது இல்ல? குழந்தைங்களை பத்தி ஏதாவது சண்டை போறத கூட சொல்லலாம். நீங்க எப்படி அவங்களை டேக்கிள் பண்றீங்கிறத கூட சொல்லலாம். இல்ல, அது ரொம்ப கஷ்டம். அதாவது வந்து கடவுள்கிட்ட கேட்டாங்களா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னா அது எனக்கே தெரியல அப்படின்னா, அது மாதிரி அவங்க ஒரு அம்மா இந்த குழந்தைங்களை எப்படி ஒழுங்கா சண்டை போடாம வச்சுக்கிது அது எனக்கே தெரியலையாமா அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம், கவலைப்படாதீங்க. ஈவன் சூப் கொடுத்தா கூட கம்முன்னு ஆயிடுங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு கம்முன்னு இருக்குங்க, அப்பா சூப் குடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இல்ல இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சது செஞ்சா கொஞ்சம் கம்முன்னு இருக்குங்க குழந்தைங்க.
இது போதும். இது போதுமா? அணைச்சிடலாமா? ஓகே, ஸோ நான் கேஸ் ஆஃப் பண்ண போறேன். நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, பவுல்ல ஊத்திக்கலாம். பவுல்ல ஊத்திட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா செகண்ட் பிரேக் இப்போ நம்ம கொடுக்க போறோம். ஓகே, பவுல்ல ஊத்திட்டு செகண்ட் பிரேக். ஓகே, சூப்பர். அண்ட் மேல வந்து அந்த கார்னும் அண்ட் கார்ன் ஃப்ளேக்ஸ் அது இல்லையா? கார்ன் ஃப்ளேக்ஸ் அண்ட் கொத்தமல்லி போட போறோம். நீங்க பிரேக் சட்டன் கொடுத்துருங்க பார்க்கலாம். பிரேக் என்ன டப்புனு சட்டுன்னு கொடுக்க சொன்னா இவ்வளவு சட்டுனா? இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வெல்கம் பேக் டு பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நான் டேஸ்ட் பண்ணணும், அது பேலன்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து என்னதான் நம்ம எபிசோட சீக்கிரமா முடிச்சாலும், என்னதான் ஈஸியான ஒரு டிஷ்ஷா இருந்தாலும், இன்கிரீடியன்ஸா ஈஸியா சொன்னாலும் ரீகேப் கொஞ்சம் கஷ்டம் தான். இது என்னோட அனுபவம் அப்படிங்கறதுனால சொல்லுங்கம்மா ரீகேப். ஃபர்ஸ்ட் மைதா மாவை எண்ணெயில் போட்டு நல்லா லைட்டாக வறுத்துட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். அதில் இஞ்சி பூண்டு மஷ்ரூம் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் பெப்பரும் சோள மாவும் கரைச்சி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், அவ்வளோதானே? இத்தனை நேரமா மட்டுமா செஞ்சீங்க? ஓகே, உப்பு சேர்ந்து அதாவது வந்து ஃபுல்லா அது வந்து இதில் என்னன்னா போடுறது ஈஸி தான். ஆனால் வந்து அது கொதிச்சு அந்த கரெக்டான ஒரு சூப் லெவலில் வரது கொஞ்சம் டைம் ஆகுது, அதான் இல்லையா? ஓகே, சூப்பர். இவங்க சொன்னது ஈஸியாக, அதாவது இந்த ரீகேப்பே ஈஸியாக முடிச்சிட்டாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு போமா? பண்ணிட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம சூடா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. ஆனா என்னன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம சேர்த்துருக்கணும். உப்பு வந்து நம்ம கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபுல்லா சமைச்சிட்டு சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதிகமாயிட்டாதான் எதுவும் பண்ண முடியாது. ஆனா சூப்பரா இருக்கு. சூப் வந்து சான்ஸே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரப்போற ஜட்ஜுக்கும் பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா வந்து சூப் ஐட்டம்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படிங்கறதுனால. ஆனா இங்க வந்து என்ன ப்ராடக்ட் வாங்குனீங்க பிரீத்தி? பிரீத்தி ரைஸ் குக்கர் வாங்கி இங்க சமைக்க வந்துட்டீங்க. ஆமாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு மிக்ஸி கிடைக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். பெஸ்ட் விஷஸ். ஓகே, ஸோ வியூவர்ஸ், இந்த எபிசோட் இன்னைக்கு இப்போ முடியுது. நாளைக்கு கிராண்ட் ஃபினாலே. ஸோ இந்த வாரம் இந்த 5 பேர்ல யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா மீதி 3 பொசிஷன்ஸ் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நம்பர் 1 and 2 அண்ட் அதர் 3 பொசிஷன்ஸை யாரு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஆவலா இருப்பீங்கன்னு தெரியும். நாளைக்கு கிராண்ட் ஃபினாலேல மீட் பண்ணலாம். இது பிரீத்தி வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். டாடா சொல்லிடுங்க. டாடா, லவ் யூ.